அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வரும் தை மாதத்துடைய முக்கிய நாளான தை அமாவாசை அன்று நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம மனசில் நல்ல வேண்டிட்டு கல் உப்போட இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்து வைத்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நல்லபடியாக மாறும். உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்துடைய முக்கிய நாள் தான் இந்த தை அமாவாசை. தை அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வருகிறது. அதாவது கடைசி வெள்ளிக்கிழமையோட இந்த அமாவாசையும் வர உள்ளது. கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் தீரணும், நம்மளுடைய வீட்லேயும் செல்வம் தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அமாவாசை அன்று இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பண தடைகளும் விரைவில் நீங்கி பண வரவு நிச்சயமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். உப்பு அப்படின்னாலே அது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். அப்போ மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த பொருளோட நம்ம இந்த 2 பொருளையும் நம்ம சேர்த்து வைத்து நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அதற்கு பலன் அதிகம். அதுவும் இல்லாமல் அமாவாசையில் நம்ம செய்கிற எந்த ஒரு வழிபாடு பூஜையாக இருந்தாலும் சரி அதுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம அமாவாசை பௌர்ணமி அன்று நம்ம சில வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நலமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து மகாலட்சுமி தேவியை மனதார வேண்டிட்டு எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள் எல்லாமே நீங்கணும், நீங்கள் வீட்டில் எங்களுக்கு எல்லா நலத்தையும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நல்ல வேண்டிட்டு ஒரு கைப்பிடி கல் உப்பை வைத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு விரலி மஞ்சள் எடுத்து வைத்துக்கோங்க. அதோட சேர்ந்து ஒரு நாணயமும் வைத்துட்டு அதை ஒரு முடிச்சு மாதிரி நீங்கள் அதே மாதிரி மஞ்சள் துணியால் நீங்கள் கெட்டிக்கோங்க. அல்லது மஞ்சள் நூல் இருந்தாலும் அதை வைத்து நீங்கள் கெட்டிக்கலாம். அந்த முடிச்சை எடுத்து மகாலட்சுமி தாயாருடைய படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். அல்லது பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் சேர்ந்து கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அந்த படத்திற்கு முன்னாடி இந்த முடிச்சை நீங்கள் வைத்துக்கோங்க. அந்த முடிச்சில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமம் வைத்துக்கோங்க. அமாவாசை அன்று நீங்கள் வீட்டில் பூஜை செய்து வழிபாடு செய்யும் போது அந்த முடிச்சுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க. இந்த முடிச்சு அங்கேயே இருக்கட்டும். அதில் உப்புல தண்ணி வந்துச்சுன்னா மட்டும் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்த அமாவாசை வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் நீங்கும், நோய் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைத்தால் நம்ம வீட்டில் வளமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதனால முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும்.